ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சங்கமகத்துல பிராமண குழந்தைகள் என்ன ஆக வேண்டும் என்றால், பகவத்கீதையினுடைய அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் அப்படி என்றால், மோகத்தை வென்ற ஆத்மா ஆக வேண்டும். நஷ்டமாக ஸ்மிருதி லப்தா அப்படின்ற அந்த ஸ்லோகன் இருக்கும். பாபா அடிக்கடி சங்கமகத்துல, பாபானா சிவபாபா சங்கமகத்தில் வந்து, நீங்கள் எல்லாரும் 18வது அத்தியாயத்தை முடித்து விட்டீர்களா அப்படின்று எல்லா ஆத்மாக்களிடம் கேள்வி கேட்பதுண்டு. 18வது அத்தியாயம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதனால சிவபாபா சங்கமுகத்துல மோகத்தை வென்ற ஆத்மாக்கள் ஆக வேண்டும் அப்படின்ட்டு அடிக்கடி நமக்கு சாகார மொழியில சொல்லுதுண்டு. அதன்படி நாம் ஆகிவிட்டோமா அப்படின்று அடிக்கடி சில பேர் வந்து காமத்தை விட்டிருப்பார்கள், ஆனா மோகத்தை விட முடியாது. பற்று இருக்கும் குழந்தைகள் மீது. இன்னைக்கு கூட பாபா சங்கமுகத்துல சொல்லியிருக்கின்றார், குரங்கு கூட தன்னுடைய குழந்தைய இறந்த பிறகு கூட சரி அதனுடைய மார்பில் அணைத்துக் கொண்டு விடவே விடாது. அது இருந்திருந்தும் தெரிந்து கூட அதன் மீது பற்று இருக்கும். யாருக்கு? குரங்கு. அது போலத்தான் சரி, நாம் என்ன ஆகி விடுகின்றோம்? பாபா தான் நமக்கு இந்த சங்கமுகத்துல சேர்த்து விட்டார். ஞான படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றார். யோகத்தினுடைய வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். தெய்வீக குணங்கள் தாரணை சொல்லிக் கொடுக்கின்றார். ஈஸ்வரிய சேவையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுண்டு. இந்த 4 பாடத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அந்த மோகத்தை உடனடியாக வென்று விடலாம். சரி, வாருங்கள். அந்த மோகத்தை வென்ற ஒரு ராஜாவினுடைய கதை பக்தியில மிக விமரிசையாக இருக்கும். அவரை பற்றி இன்றைக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமார் இருந்தார். அவர் வந்து அந்த ராஜா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் அடிக்கடி தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காக வேட்டையாட செல்வதுண்டு. அதுபோலத்தான் இந்த ராஜா, அதாவது ராஜகுமாரன் தன்னுடைய சேனைகளுடன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றார். அப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இது மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி நல்ல ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் அந்த ராஜகுமாரர். இப்படியாக அந்த ராஜகுமாரன் வேட்டையாடி கொண்டே இருக்கும் பொழுது, அவர் வந்து எல்லாத்தையும் மறந்து மிகவும் தூரமான இடத்திற்கு சென்று விட்டார். அப்படி போகக்கூடிய வழியில அவருடைய கூட வந்த அந்த சேனைகள் எல்லோரும், அதாவது வீரர்களும் வெகு தொலைவில் இருந்து விட்டார்கள். அப்போ அந்த ராஜகுமாரனுக்கு தனிமை உணர்வு ஏற்பட்டதும் அவர் அங்கே நின்று விட்டார். ஏங்க நம்முடைய சேனைகள் யாரும் இல்லை அப்படின்ற காரணம், அவர் வேட்டையாட விருப்பத்துடன் எங்கெங்கே சென்று விட்டார். இருந்தும் அந்த ராஜகுமாருக்கு அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப என்ன செய்தார் தெரியுமா? அந்த தண்ணிய தேடிக்கொண்டிருக்கக்கூடிய போகக்கூடிய வழியில அவருக்கு அருகில ஒரு குடிசை தென்பட்டது. அந்த குடிசையில ஒரு சந்நியாசி என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவர் வந்து தியானத்தில் மூழ்கி அமர்ந்திருந்தார். அமைதியாக. அப்போ ராஜகுமாரன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குடிசையில் இருக்கக்கூடிய தியானம் செய்யக்கூடிய அந்த சந்நியாசியிடம் சென்று, ஐயா எனக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சந்நியாசியிடம் கேட்டார். அப்போ அந்த சந்நியாசி சொன்னார், ராஜகுமாரனுடைய அறிமுகத்தை கேட்டுக்கொண்டார். அவர் எங்கு வந்தார், எதுக்காக வந்தார் அப்படின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். அப்போ அவர் சொன்னார், நான் மோகத்தை வென்ற ஒரு ராஜாவுடைய குழந்தை அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சந்நியாசியிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்போ அந்த சந்நியாசி வந்து ராஜகுமாரிடம் சொன்னார் இப்படி என்று. இது அசம்பவமாச்சே, யாருமே அதுபோல இருக்க முடியாதே, மோகத்தை வென்றால் யாரும் இருக்க முடியாது அப்படின்று அந்த சந்நியாசி அந்த வேட்டையாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகுமாரிடம் இது வந்து அசம்பவம் அப்படின்னு சொன்னார். அதாவது எப்படி ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்து கொண்டு நீ எப்படி மோகத்தின் மீது வெற்றி எப்படி அடைய முடியும் அப்படின்று சந்நியாசி வந்து அவரிடம் கேள்வி கேட்டார்.
பாரு, நான் பல நாட்களாக, பல வருடங்களாக நான் ஒரு சன்னியாசியாக இருந்தும் சரி, என்னால் அந்த மோகத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் உன்னுடைய தந்தை ஒரு ராஜா அப்படி என்றும், அதாவது மோகத்தை வென்றுவிட்டார் அப்படின்று நீ எப்படி சொல்லுகின்றாய்? அப்படின்று சந்நியாசி திரும்ப திரும்பவும் கேட்டார் அவரிடம். பாருங்கள் சந்நியாசி அவர்களே, என்னுடைய தந்தை மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அங்க வேலையாட்கள், அங்க பிரஜைகள் எல்லோரும் சரி மோகத்தை வென்றவர்கள் அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சந்நியாசியிடம் பெருமையாக சொன்னார். ஆனால் இருந்தும் சரி, அந்த சந்நியாசிக்கு அதில் துளி அளவும் சரி நம்பிக்கை ஏற்படவே இல்லை. என்ன இது ஆச்சரியமா இருக்கிறது அப்படின்று. சரி, உங்களுக்கு சந்தேகம் இருக்குது என்றால், நீங்கள் விரும்பினால் இந்த விஷயத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சந்நியாசியிடம் திரும்பவும் சொன்னார். அப்ப என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த சந்நியாசி, அதாவது அந்த ராஜகுமாரனுடைய சட்டையை கேட்டு அவர் அணிந்து கொள்வதற்கு வேறொரு ஷர்ட்டை கொடுத்து விட்டார். அப்ப அந்த சந்நியாசி செய்தார். அதாவது ஒரு விலங்கை சாகடித்து அந்த சந்நியாசி அந்த ராஜகுமாரனுடைய சட்டையின் மீது அதனுடைய விலங்கினுடைய ரத்தத்தை முக்கி எடுத்தார். அதாவது அந்த ராஜகுமாரன் விலங்கு வந்து சாப்பிட்டு விட்டது அப்படின்று ஒரு அடையாளமாக அந்த துணியை ரத்தத்தில் மூழ்கி என்ன செய்தார்? அந்த சந்நியாசி அந்த ராஜகுமாரர் இருக்கக்கூடிய அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய ராஜா வீட்டிற்கு அந்த சந்நியாசி கதறியபடியே, அதாவது ஐயோ 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 அப்படின்று கதறிக்கொண்டே அந்த நகருக்கு சென்று அந்த ராஜகுமாரனை சிங்கம் கொன்று விட்டதாக சொன்னார். அப்படி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில அவர் தான் ஏற்கனவே இறந்து விட்டாரே, நீங்கள் ஏன் கதறுகிறீர்கள் அப்படின்று அங்க இருக்கக்கூடிய அந்த பிரஜைகள் எல்லோரும் கேட்டார்கள் அந்த சந்நியாசியிடம். அதனால அவருடைய பாக்கி இவ்வளவுதான் இருக்கிறது அப்படின்று நாம் என்ன செய்ய முடியும்? அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள், அதாவது அந்த ராஜாவுடைய ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோரும் ஒரே வார்த்தை தான் சொன்னார்கள். அவருடைய பாக்கியம் இவ்வளவுதான் இருக்கிறது என்றால், யார் என்ன செய்ய முடியும் அப்படின்று. அப்போ அந்த ராஜகுமாரன் எதிர்காலத்தில் ராஜாவா ஆவதை மனிதர்கள் விரும்பவில்லை அப்படின்று அந்த பொறாமையினுடைய காரணத்தினால் தான் இங்க நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்படி சொல்லுகிறார்கள் அப்படின்று அந்த சந்நியாசி நினைத்தார். அதனால் தான் இவர்கள் எல்லோரும் இப்படி ஒரே மாதிரியாக பேசுகிறார்கள் அப்படின்று அந்த சந்நியாசி அவருடைய அந்த மனிதர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு ராஜகுமாரனுடைய அவருடைய தந்தையாக இருக்கக்கூடிய அரண்மனைக்கு சென்றார். அப்போ ராஜகுமாரனுடைய மரணத்தை அவருடைய சகோதரருக்கு சொன்னார். அது மட்டுமா, அவருடைய சகோதரிக்கும் இந்த விஷயத்தை சொன்னார். அவர்கள் திரும்பவும் இதே பதில் தான் சொன்னார்கள். இன்று வரைக்கும் சரி, அந்த ராஜகுமாரன் எங்களுடைய சகோதரனாகத்தான் இருந்தார். இப்போ அவரு வேறு யாருக்காவது சகோதரனா ஆகிவிடுவார் அப்படின்று அவருடைய சகோதரியும் அந்த பதிலை சொன்னார் அந்த சந்நியாசியிடம். யாரும் எப்பொழுதும் கூடவே இருக்க முடியாது. ஆகையால அழ வேண்டிய விஷயம் கிடையாது. கதற வேண்டியக்கூடிய விஷயம் கிடையாது அப்படின்று அந்த ராஜகுமாரனுடைய சகோதர சகோதரிகள் அதே பதிலை சொன்னார்கள் மீண்டும். சரி, சகோதரிகளுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றால், இப்போ அந்த மனிதர்களுக்கு தான் பொறாமை இருக்கிறது என்றால், இந்த சகோதர சகோதரிகளுக்கு இதே பதில் தான் சொல்கின்றார்கள். இவருக்கும் இது போல பொறாமை இருக்குமோ? அந்த ராஜகுமார் இறந்து விட்டால் நாம் ராஜ்யம் ஆளுவோம் அப்படின்று இந்த பொறாமையில் சொல்கிறார்கள் அப்படின்று சந்நியாசி நினைத்துக் கொண்டிருந்தார். சரி, இப்படியாக போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில என்ன செய்தார் தெரியுமா அந்த சந்நியாசி? சரி, சகோதரியும் இப்படிதான் சொல்றாங்க, சகோதரனும் இப்படிதான் சொல்றாங்க ஒரே வார்த்தை. வேற எங்கேயாவது அவரு ஒரு சகோதரனாக பிறந்திருப்பார் அப்படின்று. சரி, இவர்களுக்கும் பதவி ஆசை இருக்கும் போல அதனால தான் இப்படி சொல்கிறார் அப்படின்று அந்த சந்நியாசி அந்த ராஜகுமாருடைய தந்தையிடம் சென்றார். இந்த செய்தியை சொன்னார். அப்போ அவரு, அதாவது அந்த ராஜகுமாருடைய தந்தை சொல்றார், இங்க பாரு, ஆத்மா என்பது அழிவற்றது.
அதனால அழுவதற்கு எந்த அவசியம் கிடையாது. அவர் என்னுடைய குழந்தையாக இருந்ததால் ராஜாவாக கூடியவன் என்று நான் இதுவரையில் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது இந்த ராஜ்யம் அடுத்த மகனுக்கு கிடைக்கும். நான் அவரை திரும்ப அழைத்து வர முடியாது, இறந்து போன ராஜகுமாரனை. அதனால நான் ஏன் துக்கப்பட வேண்டும் அப்படின்று அந்த ராஜகுமாரனுடைய தந்தை சன்னியாசியிடம் சொன்னார். அப்போ திரும்பவும் என்ன ஒரே மாதிரி எல்லாரும் சொல்கின்றார்கள் அப்படின்று அந்த சன்னியாசி சிந்தனையில மூழ்கி விட்டார். ஆனால் பாருங்கள், அவர்களிடமிருந்து இதே போன்ற பதிலை பெற சன்னியாசிக்கு வியப்பாக இருந்தது. காரணம், அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். ஆத்மா அழிவற்றது, இந்த உடல் அழியக்கூடியது அப்படின்று எல்லோரும் சரி. அவர்கள் ராஜாவும் அப்படித்தான் பேசுகின்றார். அவருடைய மகன்கள், அவருடைய மகள்கள், அங்க ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்கள், பிரஜைகள் எல்லோரும் ஒரே மாதிரியான பதில்களை சொல்கின்றார்கள். இது ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. இந்த பதிலை கேட்ட பிறகு எனக்கு வியப்பாக இருந்தது அப்படின்று சன்னியாசி யோசனை செய்து கொண்டே இருந்தார். பிறகு அந்த சன்னியாசி திரும்பவும் அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லோரிடம் சொன்னார். நான் உண்மையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேனா அப்படின்று சன்னியாசிக்கு தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லாமல் ஏற்பட்டு விட்டது. இறுதியில அந்த சன்னியாசி தோல்வி அடைந்து, தான் எதற்காக வந்தேன், என்னுடைய நோக்கம்தான் என்ன, அந்த ராஜகுமார் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்தை அனைவருக்கும் மீண்டும் சொல்லிவிட்டார். அப்போ அந்த ராஜகுமாரனும் சரி திரும்பி வந்து தன்னுடைய ராஜ்யத்தை கவனித்தார். அதாவது முன்பு போலவே மீண்டும் சரி, திரும்பவும் சரி, ஒவ்வொரு காரியமும் சரி, அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த பிரஜைகள் மீண்டும் அதே காரியத்தில் எல்லோரும் ஈடுபட்டு கொண்டு வந்திருந்தார்கள். எந்த ஒரு விஷயம் மாற்றம் ஏற்படவில்லை. அதனால்தான் சங்கமுகத்துல சிவபாபா நமக்கு அடிக்கடி சொல்லுதுண்டு. நீங்கள் மோகத்தை வென்றவர்களா? இந்த மோகத்தை வென்று மோகாஜித் ஆகிவிட்டீர்களா என்று கேள்வி கேட்பதுண்டு. அதாவது 5 விகாரங்களில் ஒன்று மோகமாகும். நாம் ஏற்கனவே தெரிந்தது. அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், கவனக்குறைவு, சோம்பல், இது போன்ற விகாரங்கள் இருக்கின்றது. அதில் ஒன்றுதான் மோகமாகும். அதாவது நம்முடைய அமைதியை அது அபகரித்து விடும் அந்த மோகம். அதாவது கண்டறியக்கூடிய சக்தியை அதை அழித்துவிடும் பற்று, மோகம். அதாவது சத்தியத்தையும் சரி அழித்துவிடும் அந்த மோகம். அதாவது மோகம் இருப்பவர்களிடத்தில் புத்திசாலித்தனம் இருக்க முடியாது. அதனால்தான் பாபா சாகார முரளியில அடிக்கடி இந்த மோகாஜித், அந்த மோகத்தை வென்ற ராஜாவுடைய கதை தெரியுமா அப்படின்று இந்த கதையின் மூலம் நமக்கு சொல்ல கூற விரும்புகின்றார். அதாவது நாம் மற்றவர்கள் மீது பற்று வைக்க கூடாது. அதே போல மற்றவர்களும் சரி நம்முடைய பிராமண குழந்தைகள் அதாவது நம் மீது பற்று வைக்க கூடாது. இந்த நிலையைத்தான் பாபா நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். அதாவது எதிர்காலத்தில் நாம் உலகிற்கு விஸ்வ ராஜா, விஸ்வ ராணியாக, அதாவது எஜமானர்கள் ஆக முடியும். இதுதான் பாபா சங்கமுகத்துல நமக்கு மோகத்தை வென்ற ராஜாவுடைய கதையை மேற்கோள் காட்டி நமக்கு உதாரணத்தை சொல்வதுண்டு. நீங்கள் எல்லோரும் மோகத்தை வென்றவர்கள் ஆகிவிட்டீர்களா? எதன் மீது பற்று இருக்கிறது? தன் மீது பற்று இருக்கிறதா? தன்னுடைய உறவினர்கள் மீது பற்று இருக்கிறதா? வைபவங்கள் மீது பற்று இருக்கிறதா? பழைய உலகங்கள் மீது பற்று இருக்கிறதா? சொந்தம், பந்தம், பொருட்கள், வைபவங்கள், தொடர்பு, வேலை செய்யக்கூடிய ஆபீசர், எதன் மீது பற்று இருக்கிறது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் சோதனை செய்து அதிலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்வதே உண்மையான மோகஜித் வென்ற ஆத்மா அப்படின்று சொல்லலாம். இப்ப அற்புதமான ஒரு கமெண்ட்ரி மூலமாக அந்த மோகத்தை வென்றவர்கள் எப்படி ஆக முடியும் அப்படின்று இப்போ அற்புதமான ஒரு கதை மூலமாக நாம் அதை அனுபவம் செய்யலாம். நேராக அமர்ந்து கொண்டு என்னுடைய தலையை சுற்றி தூய்மையினுடைய ஒளிகிரணமாக நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடம்பு முழுவதும் சரி அந்த தூய்மையினுடைய அந்த கிரணங்கள் பட்டு கொண்டிருக்கின்றது. முழுவதுமாக நான் என்னுடைய தேகத்தின் மீது முழுமையாக இந்த மோகத்தை விலக்கி கொண்டிருக்கின்றேன்.
என்னுடைய சொந்தம், பந்தம் இதுபோல எல்லாவற்றையும் என்னுடைய நினைவுக்கு இப்பொழுது வரவில்லை. முழுமையாக நான் அந்த மோகத்தை வென்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். அந்த சுயமரியாதையில் இருந்து கொண்டு, நான் ஒரு அற்புதமான மோகத்தை வென்ற ஆத்மாவாக அப்படி நினைத்துக் கொண்டு, முழுமையாக இந்த பழைய உலகத்தின் மீது எனக்கு வைராக்கியம் வந்துவிட்டது. எனக்கு இப்பொழுது ஒரே ஒரு சிவபாபா மட்டும் தான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். வேற எதுவும் எனக்கு அனுபவம் ஆகவில்லை. அற்புதமாக அந்த நினைவில் நான் இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு முழுமையாக விலக்கிவிட்டேன். இப்பொழுது சூட்சும உலகத்தில் அவ்யக்த பாப் தாதாவின் மீது எதிரில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னை பார்த்ததும் அவ்யக்த பாப் தாதா வா குழந்தாய், வா குழந்தாய் அப்படின்று எனக்கு அன்பு செலுத்துகின்றார். எனக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார். என்னுடைய புத்தியை சுத்தமாக அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். முழுமையாக அந்த பற்று எனக்கு போய்விட்டது. யார் மீதும் பற்று எனக்கு இல்லை. என்னுடைய உடம்பின் மீது பற்று எனக்கு இல்லை. அவ்வளவு தூய்மையான மோகத்தை வென்ற ஆத்மாவாக எனக்கு சக்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவ்யக்த பாப் தாதா. சூட்சும உலகத்தில் ஆஹா, என்ன அற்புதமான ஒரு சந்திப்பு இது. அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் அவ்யக்த பாப் தாதாவை நான் முழுமையாக நேரடியாக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. எவ்வளவு சுகமாக இருக்கிறது இந்த காட்சி. இந்த உலகத்தின் மீது எனக்கு முழுமையாக எந்த பற்று இல்லாமல் 100% நான் மோகத்தை வென்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். ஆஹா, என்ன அற்புதமான இந்த நினைவை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எது கிடைத்தாலும் நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு சென்ட்ரல் இருந்தாலும் சரி, பாபாவுடைய சென்ட்ரல் இல்லையில்லாலும் சரி, அமிர்த வேலை தவறு விட்டாலும் சரி, எதன் மீதும் நான் பற்று இல்லாமல் எனக்கு ஒரே ஒரு பாபா மட்டும்தான் அந்த நினைவு வந்து கொண்டிருக்கிறது. ஆஹா, எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. எவ்வளவு சுகமாக இருக்கிறது இந்த காட்சி. நான் லேசாக பரிசாவாக இருக்கின்றேன் அங்கே. முழுமையாக மோகத்தை வென்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். அற்புதமான இந்த நிலையை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கிற இந்த காட்சி. அவ்யக்த பாப் தாதா எனக்கு அந்த சுயமரியாதை கொடுத்து எனக்கு மோகத்தை வென்ற ஆத்மா அப்படின்ற எனக்கு அந்த டைட்டில், அந்த பட்டத்தை எனக்கு கொடுத்து விட்டார். நான் முழுமையாக இன்றைய நாளிலிருந்து நான் மோகத்தை வென்ற ஆத்மாவா ஆகிவிட்டேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் பாபாவிற்கு சமமா ஆகிவிட்டேன். நான் மற்றவர்களும் சரி அந்த மோகாஜித் ஆத்மாவா ஆகி கொண்டிருக்கின்றேன். நான் அங்கிருந்து அவ்யக்த பாப் தாதா மூத்த அவ்யக்த பரிசாக்களும் சரி, அங்கிருந்து இந்த உலகத்திற்கும் சரி, இந்த உலக ஆத்மாக்கள் எல்லோரும் அந்த மோகத்தை வென்றவர்கள் ஆகி கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு அழகாக இருக்கிறது இந்த காட்சி. எவ்வளவு சுகமயமாக இருக்கிறது இந்த காட்சி. எல்லோரும் அந்த மோகத்தை விட்டு பாபாவுடைய நினைவில் இருக்கின்றார்கள் எல்லோரும் சரி. எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. எவ்வளவு உன்னதமாக இருக்கிறது இந்த காட்சி. 5 விகாரங்களில் அந்த மோகத்தை முழுமையாக எல்லோரும் விடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எல்லோரும் சுகமயமாக இருக்கின்றார்கள். ஆஹா, என்ன அற்புதமான ஒரு காட்சியாக இருக்கிறது. எல்லோரும் அந்த தெய்வீக புத்தி அடைந்து விட்டார்கள். அந்த சக்திகளை இறைவனிடமிருந்து பெற்று எல்லோரும் அந்த மோகஜித் ஆத்மாவா ஆகிக் கொண்டு விட்டார்கள். ஆஹா, என்ன அற்புதமாக இருக்கிறது இந்த காட்சி. எல்லோரும் அந்த தூய்மையுடைய சக்தியை அவன் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக எல்லோருக்கும் அந்த சக்தி கொடுத்து அந்த சுகதேவனாக நாம் மாறி எல்லோருக்கும் சுகத்தை கொடுத்து முழுமையாக நான் அங்கிருந்து அவ்யக்த பாப் தாதாவிடமிருந்து விடை பெற்று கொண்டு அவருக்கு சமமாக இந்த சாகாரத்தில் வந்தாலும் சரி, நான் என்ன செய்ய போகிறேன், மோகத்தை
எதன் மீது நான் வைக்க மாட்டேன் அப்படின்று அந்த நினைவில் நான் இப்பொழுது மெதுமெதுவாக நான் என்னுடைய ஸ்தூலமான என்னுடைய உடம்பில் நெற்றில் அமைதியாக மோகத்தை வென்ற ஆத்மாவாக நான் இருந்து கொண்டு இன்றைய நாள் முழுவதும் இதே நிலையில், இதே சோமானில் நான் இருக்கப் போகிறேன் அப்படின்று திட சங்கல்பத்தோடு நான் பாபாவில் நினைவில் இருக்கப் போகின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சங்கமகத்துல பிராமண குழந்தைகள் என்ன ஆக வேண்டும் என்றால், பகவத்கீதையினுடைய அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயம் அப்படி என்றால், மோகத்தை வென்ற ஆத்மா ஆக வேண்டும். நஷ்டமோக ஸ்மிருதி லப்தா அப்படின்ற அந்த ஸ்லோகன் இருக்கும். பாபா அடிக்கடி சங்கமகத்துல பாபானா சிவபாபா. சங்கமகத்தில் வந்து நீங்கள் எல்லாரும் 18வது அத்தியாயத்தை முடித்து விட்டீர்களா அப்படின்று எல்லா ஆத்மாக்களிடம் கேள்வி கேட்பதுண்டு. 18வது அத்தியாயம் முடிச்சிட்டீங்களா அப்படின்னு. அதனால சிவபாபா சங்கமுகத்துல மோகத்தை வென்ற ஆத்மாக்கள் ஆக வேண்டும் அப்படின்ட்டு அடிக்கடி நமக்கு சாகார மொழியில சொல்லுதுண்டு. அதன்படி நாம் ஆகிவிட்டோமா அப்படின்று அடிக்கடி சில பேர் வந்து காமத்தை விட்டிருப்பார்கள், ஆனா மோகத்தை விட முடியாது. பற்று இருக்கும் குழந்தைகள் மீது. இன்னைக்கு கூட பாபா சங்கமுகத்துல சொல்லியிருக்கின்றார். குரங்கு கூட தன்னுடைய குழந்தைய இறந்த பிறகு கூட சரி அதனுடைய மார்பில் அணைத்துக் கொண்டு விடவே விடாது. அது இறந்திருந்தும் தெரிந்து கூட அதன் மீது பற்று இருக்கும். யாருக்கு? குரங்கு. அது போலத்தான் சரி நாம் என்ன ஆகிவிடுகின்றோம், பாபா தான் நமக்கு இந்த சகமுகத்துல சேர்த்து விட்டார். ஞான படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றார், யோகத்தினுடைய வழியை சொல்லிக் கொடுக்கின்றார், தெய்வீக குணங்கள் தாரணை சொல்லிக் கொடுக்கின்றார், ஈஸ்வரிய சேவையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுண்டு. இந்த 4 பாடத்தில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டால் அந்த மோகத்தை உடனடியாக வென்று விடலாம். சரி வாருங்கள், அந்த மோகத்தை வென்ற ஒரு ராஜாவினுடைய கதை பக்தியில மிக விமரிசையாக இருக்கும். அவரை பற்றி இன்றைக்கு முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமார் இருந்தார். அவர் வந்து அந்த ராஜா நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். எந்த ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, அவர் அடிக்கடி தன்னுடைய திறமையை நிரூபிப்பதற்காக வேட்டையாட செல்வதுண்டு. அதுபோலத்தான் இந்த ராஜா அதாவது ராஜகுமாரன் தன்னுடைய சேனைகளுடன் வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் சென்றார். அப்போ போய்கொண்டிருக்கக்கூடிய வேலையில இது மட்டும் கிடையாது, அதற்கு முன்னாடி நல்ல ஒரு வேட்டைக்காரராக இருந்தார் அந்த ராஜகுமாரர். இப்படியாக அந்த ராஜகுமாரன் வேட்டையாடி கொண்டே இருக்கும் பொழுது அவர் வந்து எல்லாத்தையும் மறந்து மிகவும் தூரமான இடத்திற்கு சென்று விட்டார். அப்படி போகக்கூடிய வழியில அவருடைய கூட வந்த அந்த சேனைகள் எல்லோரும் அதாவது வீரர்களும் வெகு தொலைவில் இருந்து விட்டார்கள். அப்போ அந்த ராஜகுமாரனுக்கு தனிமை உணர்வு ஏற்பட்டதும் அவர் அங்கே நின்று விட்டார். ஏங்க நம்முடைய சேனைகள் யாரும் இல்லை அப்படின்ற காரணம் அவர் வேட்டையாட விருப்பத்துடன் எங்கெங்கே சென்று விட்டார். இருந்தும் அந்த ராஜகுமாருக்கு அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அப்ப என்ன செய்தார் தெரியுமா? அந்த தண்ணியை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய போகக்கூடிய வழியில அவருக்கு அருகில ஒரு குடிசை தென்பட்டது. அந்த குடிசையில ஒரு சன்னியாசி என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அவர் வந்து தியானத்தில் மூழ்கி அமர்ந்திருந்தார் அமைதியாக. அப்போ ராஜகுமாரன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த குடிசையில் இருக்கக்கூடிய தியானம் செய்யக்கூடிய அந்த சன்னியாசியிடம் சென்று, ஐயா எனக்கு தண்ணீர் கொடுங்கள் அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சன்னியாசியிடம் கேட்டார். அப்போ அந்த சன்னியாசி சொன்னார், ராஜகுமாரனுடைய அறிமுகத்தை கேட்டுக்கொண்டார். அவர் எங்கு வந்தார், எதுக்காக வந்தார் அப்படின்று எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார். அப்போ
அவர் சொன்னார், "நான் மோகத்தை வென்ற ஒரு ராஜாவுடைய குழந்தை" அப்படின்று அந்த ராஜகுமாரன் அந்த சன்னியாசியிடம் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்போ அந்த சன்னியாசி வந்து ராஜகுமாரிடம் சொன்னார் இப்படி என்று. "இது அசம்பவமாச்சே! யாருமே அதுபோல இருக்க முடியாதே! மோகத்தை வென்றால் யாரும் இருக்க முடியாது" அப்படின்று அந்த சன்னியாசி அந்த வேட்டையாடி இருக்கக்கூடிய அந்த ராஜகுமாரிடம் இது வந்து அசம்பவம் அப்படின்னு சொன்னார். அதாவது எப்படி? ஒரு நாட்டிற்கு ராஜாவாக இருந்து கொண்டு, "நீ எப்படி மோகத்தின் மீது வெற்றி எப்படி அடைய முடியும்?" அப்படின்று சன்னியாசி வந்து அவரிடம் கேள்வி கேட்டார். "பாரு, நான் பல நாட்களாக, பல வருடங்களாக நான் ஒரு சன்னியாசியாக இருந்தும் சரி, என்னால் அந்த மோகத்தை வெல்ல முடியவில்லை. ஆனால் உன்னுடைய தந்தை ஒரு ராஜா அப்படி என்றும், அதாவது மோகத்தை வென்று விட்டார் அப்படின்று நீ எப்படி சொல்லுகின்றாய்?" அப்படின்று சன்னியாசி திரும்ப திரும்ப கேட்டார் அவரிடம். பாருங்கள் சன்னியாசி அவர்களே, என்னுடைய தந்தை மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய அங்க வேலையாட்கள், அங்க பிரஜைகள் எல்லோரும் சரி மோகத்தை வென்றவர்கள் அப்படின்று அந்த ராஜகுமார்